சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி ஆன்லைன் ட்ரேடிங், டிஜிட்டல் அரெஸ்ட் என மக்களிடம் சைபர் மோசடி கும்பல் கோடிக்கணக்கான ரூபாயை தொடர்ந்து கொள்ளையடித்து வருகின்றனர். போலியாக லிங்குகள் அனுப்பியும் போலியாக விளம்பரங்கள் மற்றும் தள்ளுபடிகள் என கூறி பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்யும் சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இந்த நிலையில் பிளிப்கார்ட், அமேசான் போன்ற ஆன்லைன் வர்த்தக தளங்களை பயன்படுத்தியும் மோசடிகள் அரங்கேற தொடங்கியுள்ளன. இ-காமர்ஸ் தளங்களின் OTP எண்களை பெற்று சென்னை பெண் ஒருவரிடம் மோசடி நடந்துள்ளது. ஏற்கனவே ஆர்டர் செய்யாமலேயே விற்பனை இணையதளங்கள் மூலம் பொருட்கள் வந்திருப்பதாக கூறி OTPயை கேட்டு வங்கி கணக்கில் இருந்து பணத்தை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நூதனமாக டெலிவரி OTP என இணையதளத்தின் லாகின் OTPயை பெற்று மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். இந்த நூதன மோசடி அரங்கேறியது எப்படி? சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பெண் ஒருவர் பிளிப்கார்ட்டில் உடைகள் ஆர்டர் செய்துள்ளார். அவருக்கு அந்த ஆடையும் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. ஆடை பிடிக்கவில்லை என திருப்பி அனுப்ப முயற்சித்துள்ளார். ஏற்கனவே தனது அக்கவுண்டை பயன்படுத்தி அந்த ஆடை ரிட்டர்ன் அனுப்பப்பட்டுள்ளது போன்றும் அதற்கான பணம் ரீஃபண்ட் செய்யப்பட்டது போன்றும் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகிய போது ஏற்கனவே ரிட்டர்ன் பணம் பிளிப்கார்ட்டில் தாங்கள் பதிவு செய்து வைத்திருந்த வங்கி கணக்கிற்கு அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து பிளிப்கார்ட் இணையதளத்தில் அந்த பெண் தனது அக்கவுண்டை ஆய்வு செய்த போது ரீஃபண்ட் செய்யப்பட்ட பணம் வேறொரு வங்கி கணக்குக்கு சென்றது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். பெண் ஆர்டர் செய்த ஆடைக்கு கூகுள் பே மூலம் பணத்தை செலுத்திய நிலையில் ரிட்டர்ன் பணம் பிரபு என்ற பெயரில் உள்ள UPI ஐடிக்கு சென்றது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் பொருட்களை திரும்ப வாங்காமலேயே ரீஃபண்ட் எவ்வாறு நடைபெற்றிருக்கும் என்ற சந்தேகம் எழுந்த போதுதான் டெலிவரி செய்த ஊழியருக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அந்த அடிப்படையில் ஆய்வு செய்து பார்த்தபோது தனக்கு ஆடை டெலிவரி செய்த ஊழியர் தான் மோசடி செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. டெலிவரி கொடுத்த அன்றே பொருளை ரீஃபண்ட் கேட்டு விற்பனை இணையதளத்தில் கேட்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதே போன்று இதற்கு முன்னர் சில முறை நடந்துள்ளதும் பிளிப்கார்ட் கணக்கை ஆய்வு செய்த போது தெரிய வந்து பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார். டெலிவரி ஊழியர் பொருளை டெலிவரி செய்யும் பொழுது OTP எண்ணை ஜெனரேட் செய்து கேட்டு பெற்றுள்ளார். அந்த OTPயை ஆய்வு செய்து பார்த்தபோதுதான் அது டெலிவரிக்கான OTP இல்லை, பிளிப்கார்ட் தளத்தை திறப்பதற்கான OTP என்பதும் தெரிய வந்துள்ளது. இதை பயன்படுத்திதான் ஆர்டர் செய்த ஆடையை அந்த டெலிவரி ஊழியரை ரிட்டர்ன் செய்து ரீஃபண்ட் பெற்றது தெரிய வந்துள்ளது. பொருள் தன்னிடம் வந்து சேர்ந்ததால் அதை பற்றி அந்த பெண் ஆய்வு செய்யவில்லை. ஆனால் அந்த ஊழியர் பொருளை ரிட்டர்ன் எடுத்தது போல் பிளிப்கார்ட் நிறுவனத்தை ஏமாற்றி ரீஃபண்ட் பெற்றதுடன் பெண்ணின் பிளிப்கார்ட் இணையதளத்தில் தனது கூகுள் பே கணக்கை இணைத்து ரீஃபண்ட் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. கேஷ் ஆன் டெலிவரியில் இதுபோன்ற மோசடிகள் அதிகம் நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்திய போதும் டெலிவரி ஊழியர் மோசடியை அரங்கேற்றியிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எல்லா பொருட்களுக்கும் OTP வராது என்றும் ஒரு சில பொருட்களுக்கு மட்டுமே OTP வருவதை பயன்படுத்தி இந்த மோசடி அரங்கேற்றப்படுவதாக போலீசார் கூறியுள்ளனர். டெலிவரி ஊழியர்கள் OTP கேட்டால் படித்து பார்க்காமல் உடனடியாக கொடுக்கக்கூடாது என்றும் அது பொருளை டெலிவரி செய்ய வந்ததா, ஆன்லைன் வர்த்தக தளத்தை திறக்க வந்ததா என பார்த்து கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இந்த மோசடியில் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் கிடைத்து விடுவதால் அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. இதனால் அவர்கள் யாரும் புகார் அளிப்பதில்லை என்றும் பொருட்களை டெலிவரி செய்யும் ஏஜென்சிகள் பெரிய அளவில் டெலிவரிகளை கையாள்வதால் இதுபோல் 1-2 பொருட்கள் காணாமல் போவதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை என்றும் இதை பயன்படுத்திதான் டெலிவரி ஊழியர்கள் கைவரிசை காட்டுவதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சென்னை பெண் அந்த பொருளை ரிட்டர்ன் போட முயன்றதால் தான் அவர் இந்த முறைகேட்டை கண்டுபிடித்துள்ளதாகவும் சிலர் ரிட்டர்ன் போட முயன்று முடியாவிட்டால் அந்த பொருளையே பயன்படுத்த தொடங்கிவிடுவார்கள் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த மோசடி குறித்து சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்திற்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை தகவலை அனுப்பியுள்ளனர். டெலிவரி ஊழியரின் விவரங்களை பெற்று அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.